வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓலாவோட ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸில் நமக்கு 3 வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2.5 கிலோவாட் பேட்டரி, 3.5 அண்ட் 4.5 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது 4.5 கிலோவாட் பேட்டரி. 4.5 கிலோவாட் பேட்டரியோட ரேஞ்ச் வந்து 259 தருதுன்ட்டு ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமாக ஒரு 200குள்ளே கொடுக்கும். ஸோ ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸோட சார்ஜிங் டைம் வந்து 8 ஹவர்ஸ். இந்த வண்டியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட சார்ஜிங் டைம் வந்து 3 ஹவர்ஸ். ரோட்ஸ்டர் எக்ஸ் வந்து 3 வேரியண்ட்டில் இருக்குது. 2.5 இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து 1,18,000 வருது. அண்ட் 3.5 அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து 1,28,000 வருது. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட் வந்து 4.5 கிலோவாட் பேட்டரி, இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து 1,48,000 வருது. 4.5 கிலோவாட்டோட ரேஞ்ச் வந்து 252 தருதுன்னு ஓலா கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமாக ஒரு 200குள்ளே தரும். அதுவும் நீங்கள் எக்கனாமிக்குள்ளே ஓட்டினா மட்டும்தான். அண்ட் ரோட்ஸ்டர் எக்ஸில் ஆல் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 18 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டஸ்ட் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கோட ரோட்டரோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் இதோட பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. ரியரில் 17 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் ப்ரொஃபைல் வந்து 80/100 கொடுத்துருக்காங்க. ரியரில் டியூவல் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபுட்ரெஸ்ட்லாம் வண்டியிலே மேண்டிட்டரியாக கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த வண்டியில் ஓலா ஃபிட் அண்ட் ஃபினிஷாக நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ்க்கு ஓலாக்கு ஒரு தம்ஸ் அப். எக்ஸில் சார்ஜிங் போர்ட் வந்து டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பெட்ரோல் டேங்க்கில் அதுக்கு பதிலாக கீழே பேட்டரி இருக்குது. இப்போ ஃப்ளக்கின்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் ஃப்ளாட் அண்ட் ஒய்டான சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட குஷன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் ரைடோட கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. அண்ட் கிராப் ரேல் வந்து நல்ல ஒய்டான கிராப் ரேல் கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பியாக இருக்குது. அண்ட் இதோட லுக்கும் பார்க்க நல்லா இருக்குது. ரோட்ஸ்டர் எக்ஸில் எல்லா வேரியண்ட்லையுமே எல்இடி நெகட்டிவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆன் பண்ண உடனே வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்கிறனால பார்க்டுன்னு காட்டுது. டிஸ்பிளேல டைம், டோட்டல் கிலோமீட்டர், ட்ரிப் 1, ட்ரிப் 2, பேட்டரி பர்சன்டேஜ் அண்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். நீங்கள் ஒவ்வொரு ரைடிங் மூடுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் மாறும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கிங்லேருந்து ரைடிங் மூடுக்கு மாற்றணும். அதாவது வண்டியை எக்கனாமிக் மோடில் வைக்கணும். அண்ட் பிரேக்கை எங்கேஜ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா மோட்டர் எங்கேஜ் ஆகுது. இப்போ ரிவர்ஸ் மூட் போட்டிருக்கேன். ஆக்சிலேட்டர் வந்து இன்வர்ஸாக திருப்பினா நம்ம வண்டி வந்து ரிவர்ஸில் போகுது. இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வண்டியை வந்து பார்க்கிங்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸ்விட்ச் குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். அந்த டச் பண்ணுற ஃபீலே நல்லா இருக்குது. இந்த ஆர் பட்டன் தான் ரிவர்ஸ்க்கான பட்டன். கீழே ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கிளச் கிடையாது. அண்ட் ரியர் பைக் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, கியர் பைக் மாதிரி. அண்ட் ரோட்ஸ்டர் எக்ஸில் முன்னாடி மட்டும்தான் டிஸ்க், பின்னாடி ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கிற இடத்துல மோட்டரும் பேட்டரியும் வந்துடுது. மோட்டருக்காக ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப்னு ஓலா கிளைம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ரியர் ஃபுட்ரெஸ்ட் வந்து பின்னால் வராமல் க்ரியேட்டிவாக ஃப்ரண்ட்ல இருந்தே ஜாயின் ஆகி கொடுத்துருக்காங்க. இது டிசைன் வைஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த சின்ன கிளாஸ் வந்து வண்டியோட சேஸ் நம்பரை பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபுட்ரெஸ்ட்டோட டிசைன் நல்லா இருந்தாலும் ரைடருக்கு எப்போவாது கால் இடிக்குதுங்க. ஸோ இப்போ ரைடர் ரிவ்யூ பார்க்கலாம். எக்கனாமி மோடில் போட்டு வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எக்கனாமி மோடில் வண்டி எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஸ்லோவாக மூவ் பண்ண ஆரம்பிக்குது. எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லைங்க. வண்டியோட வெயிட் வந்து ஜஸ்ட் 127 கிலோகிராம் தான். ஸோ ஈஸியாக வண்டி மூவ் ஆகுது. நமக்கு வளைச்சி ஓட்டவும் நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ மலை மேலே ஏறிட்டு இருக்கேன். இந்த கருவை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மேலே ஏறுதுன்னு. எந்த மூடுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் எக்கனாமி மூடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்பயுமே இந்த ஸ்லோப்பை ஈஸியாக மேலே ஏறிடுது. ஆனால் இப்போ அடுத்து வர ஸ்லோப் வந்து ரொம்பவே ஹைட்டான ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பு எப்படி ஏறுதுன்னு நீங்களே பாருங்கள். எக்கனாமி மோடில் பெரிய மேட்டை ஏற்றலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்லோப்பு ஏற கொஞ்சம் கஷ்டப்பட்டது. ஸோ உடனே நான் ரைடிங் மோடை நார்மலுக்கு மாற்றினேன். அப்போ எவ்வளோ சர்ஜ் ஆகுது பாருங்கள். அண்ட் சடனாக நார்மல்லேருந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றினேன். அது கொடுத்த பிக்கப்பில் என் பில்லியனே அலறிட்டான். எலக்ட்ரிக் பைக் சொல்லவே வேணாங்க. டார்க் வந்து பெட்ரோல் இன்ஜினோட ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் டபுள் த டார்க்கு. உங்களுக்கு மேடெல்லாம் ஈஸியாக ஏறிடும். பட் அந்த டார்க் வந்து நார்மல் மோட்லேயும் ஸ்போர்ட்ஸ் மோடில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நார்மல்லையும் ஸ்போர்ட்ஸ்லேயும் வச்சிங்கன்னா சல்லுன்னு பேட்ரி குறையுதுங்க. பட் அது என்ன தான் பேட்ரி குறைஞ்சாலும் ஓட்டுறதுக்கே ஒரு ஃபன் டு ரைடாக ஜாலியாக இருக்குது.
நல்லா வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்டு இருந்தேன். ரோடே சுத்தமாக சரியில்லை, பட் இருந்தாலும் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பம்ப்ஸ் எல்லாம் ஈஸியாகவே டேக்கிள் பண்ணுது, பட் ரியரில் பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னான். அதாவது லைட்டாக தூக்கி போடுதுன்னு சொன்னான். மற்றபடி சஸ்பென்ஷன் ஓகே தாங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எப்பப்பெல்லாம் அந்த டார்க்கை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பப்பெல்லாம் டக்குன்னு ஸ்போர்ட்ஸ் மோடை மாற்றி ஒரு புஷ் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்த செகண்டே பேட்ரி பர்சன்டேஜ் ஞாபகம் வந்து எக்கனாமி இல்லைனா நார்மல் மோடுக்கு மாற்றிடுறேன். பேட்ரி பர்சன்டேஜ் முக்கியம் பிகில், வீடு போய் சேரணும்ல. பேட்ரி பர்சன்டேஜும் அந்த ரேஞ்சும் அடிக்கடி பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அது எனக்கு புதுசாக ஓட்டுறதுனால எனக்கு அப்படி தோணுதானான்னு தெரியல. பட் மற்றபடி இந்த வண்டி வந்து வேறு மாதிரிங்க, சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஹேண்ட்லிங்கும் பயங்கரமாக இருக்குது, பவர் டார்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ சமத்தரைக்கு வந்துட்டேன். அண்ட் வண்டி வந்து நார்மல் மோடில் இருக்குது. சமத்தரையில் நார்மல் மோடே ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி இருக்குங்க. நார்மல் மோடே போதுமான அளவுக்கு பவரும் ஸ்பீடும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா நார்மல் மோடில் தான் ரைட் பண்ணுவீங்க. நார்மல் மோடில் ரேஞ்ச் இருக்கிற வரையும் ஓட்டிகிட்டே இருக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் இந்த வண்டி அந்த ஸ்பீடில் தான் ரைட் பண்ண போகிறீங்க. நானும் அதில் தான் ஓட்டிகிட்ருந்தேன். அண்ட் டயர்ஸ் வந்து சேட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட grip நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா நிம்பிளாக இருக்குது, வெயிட்டும் கம்மி. வளைச்சி வளைச்சி ஓட்டி டிராஃபிக்லலாம் பூந்து போகலாம். மொத்தத்தில் ரோட்ஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஃபன் டு ரைட் மிஷினுங்க. ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷன் தரேன். இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தா, நீங்கள் டெய்லியும் அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து வாங்கலாம். இந்த வேரியண்ட் வந்து 4.5 கிலோவாட் வேரியண்ட். இதோட ரேஞ்ச் வந்து 259 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஓட்டலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பேட்ரி பர்சன்டேஜும் ரேஞ்சை பற்றியும் பயப்பட தேவையில்ல. தாராளமாக 100 கிலோமீட்டர் ஓட்டலாம் நார்மல் மோடில். நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் ஒர்க் போகிறீங்க, டெய்லி அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ் ஓடுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து சாய்ஸில் வச்சுக்கலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. வண்டியோட லுக்கும் பார்க்கவே ஸ்லீக்காக மாடர்னாக இருக்குது. போத் யங்ஸ்டரும் அடல்ட்டும் யூஸ் பண்ணலாம். 2 பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறீங்க, அதுக்காக வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி யோசித்து வாங்குங்க. இது 4.5 கிலோவாட் பேட்ரி. இதோட ரேஞ்ச் வந்து 259 ஓலா சொல்கிறாங்க. பட் ரியல் டைமாக அவ்வளோ கொடுக்காது. ரியல் டைமாக 200க்குள்ளே தான் கொடுக்கும். அதுவும் நீங்கள் ஓட்டுற ரைடிங் மோட்ஸ் பொறுத்து. அண்ட் ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸ்லேயே 9.5 கிலோவாட் பேட்ரி வேரியண்ட் இருக்குது. அதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 539 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமாக 350 மேலே கொடுக்கும். பட் 9.5 கிலோவாட் பேட்டரியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,80,000 வருது. நாம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண பைக் வந்து 4.5 கிலோவாட் பேட்டரி வேரியண்ட். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,30,000 வருது. ஆன் ரோட் 1,43,000 கிட்ட வரும். ஸோ நான் ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸை என்னோட பார்ட்டில் டீசெண்டாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ஆனஸ்டான ரிவ்யூவை கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இந்த வண்டியை பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட யூசேஜ் எவ்வளோ, உங்களுக்கு எந்த வேரியன்ட் ஷூட் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஃபுல் டைம் டெலிவரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து யோசிச்சு எடுங்க. இந்த வண்டியோட சார்ஜிங் டைம் வந்து 6 ஹவர்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட டைமிங் வந்து 3 ஹவர்ஸ். ஸோ ஓவராலாக வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி, ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. அண்ட் ஆல்சோ ஓலா வந்து சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட சைட்லேருந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ரோட்ஸ்டர் எக்ஸோட டாப் ஸ்பீடை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வண்டி ஈகோ மோடில் இருக்குது. ஈகோ மோடில் அரௌண்ட் 40-41 கிட்ட வரையும் போகுது. அண்ட் இப்போ நார்மல் மோட் மாற்றிட்டேன். நார்மல் மோட் மாற்றினோடனே டக்குன்னு பிக்கப் ஆகுதுங்க. நான் பில்லியனோட தான் இந்த டாப் ஸ்பீடை ட்ரை பண்ணேன். எந்த எஃபோர்ட் இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். நார்மல் மோடில் கிட்டத்தட்ட 80 கிட்ட வரையும் போகுது. அதுக்கப்புறம் வந்து கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றணும். ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றினோடனே டக்குன்னு பிக்கப் கொடுத்து போகுது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் இதோட டாப் ஸ்பீடு வந்து அரௌண்ட் 120-122 கிட்ட வரையும் போகுது பில்லியனோட. இந்த ஸ்பீட்லேயுமே வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குங்க. ஹேண்ட்லிங்கை பற்றி இந்த வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பட் பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க், பின்னாடி ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையாக ஓட்டணும். இந்த ரேட்டுக்கு ஓலா வந்து கண்டிப்பாக பின்னாலேயும் டிஸ்க் கொடுத்துருக்கணும். அவங்க வந்து கொடுக்கல.
ஓலா எலக்ட்ரிக் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் ரியர் டிஸ்க் கொடுங்க. மற்றபடி இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பர். அண்ட் என்னோட இந்த ஆனஸ்டான ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். Until then, thanks for watching from Drive for Our Automotives. Stay safe, drive safe. See you in next video. ஒரு நிமிஷம் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டாதீங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ்க்கு எல்லா வேரியண்ட்டுக்குமே மேண்டிட்டரியாக 2 ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 2 ஹெல்மெட்டுமே சர்டிஃபைட் ஹெல்மெட், குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஓலாக்கு இதுக்கு ஒரு பிக் தம்ஸ் அப். அவ்வளோதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.